ட்ரிக் நம்பர் 23 ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் parallel plate capacitor. அதாவது ஒரு parallel plate capacitor இருக்கு. அந்த ரெண்டு parallel plate capacitor நடுவுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து என்ன அப்படிங்கறத क्वेश्चन. சரியா பாருங்க, a parallel plate air capacitor has a capacitance of 10 microfarad. அப்ப ஒரு parallel plate capacitor. சரியா, இதோட capacitance C யோட வேல்யூ எவ்வளவு சொல்லிட்டாங்கன்னா C is equal to 10 into 10 power minus 6 farad. அதாவது 10 microfarad. ஓகே, அதுக்கு அடுத்தது the distance between the plates என்ன சொல்றாங்க 5 mm அப்படின்னா என்ன 5 into 10 power minus 3 meter. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். இந்த டெல்டா வி ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவுனா 200 வோல்ட் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த பிளேட்ஸ்? இந்த பிளேட்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் F ஓட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணலாம்னா 1 by இப்போ என்ன பண்றோம்னா இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் என்ன இருக்கு 5 mm 5 into 10 power minus 3 மீட்டர் இருக்கா. இது அப்படியே டபுள் வேல்யூ போடுங்க 10 into 10 power minus 3. இங்க 5 into 10 power minus 3 என்ன பண்ணனும், இங்க 10 into 10 power minus 3 போடுறோம். அதுக்கு அடுத்து C யோட வேல்யூ என்ன 10 into 10 power minus 6. அதுக்கு அடுத்து V இருக்குல, இத ஸ்கொயர் பண்ணி போடணும். அப்ப 200னா இது என்ன வரும்னா 200 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 4 into 10 power 4 அப்படினு வரும் 200 ஸ்கொயர். சரியா, அப்ப 4 into 10 power 4. அவ்வளவுதான். இதுல வந்து பாருங்க இந்த 10 கேன்சல் ஆச்சு. இந்த 10 பவர் மைனஸ் 3 மேல போச்சுன்னா 10 பவர் பிளஸ் 3. அப்ப 4 into 10 பவர் 7 மைனஸ் 6 வரும். அப்ப 10 பவர் 1. அப்ப ஆன்சர் வந்து 40 நியூட்டன். இது என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், 1/2d into cv ஸ்கொயர்ங்கிற ஃபார்முலா. அதனாலதான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கோ அதை டபுள் த வேல்யூ போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சியோட வேல்யூ அப்படியே வச்சுட்டோம். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன பண்றோம்னா ஸ்கொயர் பண்ணி போட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஜஸ்ட் சிம்பிளா கேன்சல் பண்ணாவே ஆன்சர் வர மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம கொடுத்துக்கக்கூடிய டைமிங் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் தராங்க. சரி, அந்த 1 minute குள்ள நம்ம வந்து ஆன்சர் பண்ணோம்னா இந்த மாதிரி ஈஸியா கேன்சல் பண்ற மாதிரி தான் தருவாங்க. ஏதாவது 1 or 2 கொஸ்டின்ஸ் வேணா உங்களுக்கு டைம் கன்சூமிங்கா இருக்கலாம். அதனால மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் குள்ள நீங்க ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக் ஆகாம இருக்கும். ஆனா இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கிறது நீங்க முதல்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஒவ்வொரு ட்ரிக் போடுறோம்னா அந்த ட்ரிக் அந்த மாடலுக்கு தான். அப்ப இந்த மாடல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த மாடல் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் ஆவது இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ண முடியும். பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வேணும், பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு, இது வந்து ட்ரிக் நம்பர் 23 போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதுக்கு தேவையான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும்.